நேபாளத்தில் தொடர்ந்து போராட்டம் வலுத்து வருகிறது. இந்நிலையில் நாட்டை விட்டு வெளியேற நேபாள பிரதமர் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைகிறார். ராஜீவ், நேபாளத்தில் என்ன நடந்து வருகிறது? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நேபாளத்தில் தற்போது அந்த சமூக ஊடகங்கள் மீதான அந்த தடையை அந்நாட்டு அரசு நீக்கியிருந்தாலும் அந்த போராட்டம் இதற்காக தொடங்கப்பட்ட அந்த போராட்டம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. குறிப்பாக அந்நாட்டு அரசின் மீதான அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை வலியுறுத்தியும் அதற்கு எதிராக சாலைகளில் ஆயிரக்கணக்கானோர் இறங்கி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அந்நாட்டு பிரதமர் பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக முன்னதாக போராட்டக்காரர்கள் பிரதமர் கே.பி. சர்மா அவர்கள் பதவி விலக வேண்டும் என அந்த வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் தற்போது நேபாள பிரதமர் கே.பி. சர்மா ஒலி பதவி விலக மாட்டார் என அந்நாட்டு அமைச்சர் பிருத்திவி குரு ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே பிரதமருக்கு எதிராக அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அந்நாட்டு அரசு மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் உடனடியாக பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என தொடர்ந்து போராட்டக்காரர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய நிலையில இந்த ஒரு தகவலானது வெளியாகி இருக்கின்றது. ஆனால் ஏற்கனவே இந்த இளைஞர்களுடைய இந்த போராட்டத்தை தொடர்ந்து அந்நாட்டினுடைய விவசாயத்துறை அமைச்சர் ராம்நாத் தனது அந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். குறிப்பாக தேசத்தை கட்டமைக்க ஒத்துழைப்பு தேவைப்படும் நிலையில இளைஞர்கள் மீது ஒரு போர் நடப்பது போல அரசு நடந்து கொள்வதாக அந்நாட்டு அரசின் மீது அவர் அந்த கருத்தை தெரிவித்து தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். இது போன்ற ஒரு நிலையில் நேற்றைய தினம் போராட்டக்காரர்களை போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களை கண்டனம் சொல்வதற்கு ஒரு உத்தரவை அந்நாட்டு அரசு பிறப்பித்திருந்தது. அதை தொடர்ந்து அதே போல அந்த தடை சமூக ஊடகங்கள் மீதான அந்த தடையை நீக்கியிருந்தார்கள். தற்போது குறிப்பாக பல்வேறு நாடுகள் அதே போல மனித உரிமைகள் ஆணையங்கள் தொடர்ந்து கண்காணித்து வரக்கூடிய நிலையில அந்நாட்டு அரசுக்கு பல்வேறு அமைப்புகளும் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். உடனடியாக பொதுமக்கள் மீதான அந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும், உடனடியாக இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அந்நாட்டு அரசு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில இந்தியாவும் இந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். அந்நாட்டு அரசுக்கு இந்தியா வலியுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில பதற்றத்தை குறைத்து மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கை எடுப்பதற்காக அந்நாட்டு அரசு தற்போது முயற்சித்து வருகிறது. ஆனால் பிரதமர் கே.பி. சர்மா தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதில்லை என்பதுதான் தற்போது ஒரு சூழலாக இருக்கிறது. ராஜு, அமைச்சர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள், ராஜினாமா செய்திருக்கிறார்கள். பிரதமருக்கும் இது போன்றது ஒரு நெருக்கடி இருக்கிறது. இப்ப ஆளும் அரசுக்கு இவ்வளவு நெருக்கடி இருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமா என்ன நடைபெற வாய்ப்பு இருக்கிறது? அண்டை நாடான இந்தியா நேபாளத்தை எப்படி பார்க்கிறது? நமது தரப்பிலிருந்து அவர்களுக்கு சொல்லப்படும் விஷயங்கள் என்ன? கட்டாயமாக அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியா பல்வேறு அந்த விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இதற்கு மத்தியில் அந்த போராட்டத்தை தொடர்ந்து இந்தியா நேபாளம் எல்லையில் பாதுகாப்பும் மற்றும் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து உடனடியாக இந்த போராட்டத்தை முடிப்பதற்காக அந்நாட்டு அரசு நடவடிக்கையை எடுக்க வேண்டும். ஒரு அமைதியான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு அந்நாட்டு அரசு தொடர்ந்து அந்த ஆலோசனைகளை நடத்தி தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றுதான் இந்தியா தற்போது அந்நாட்டு அரசுக்கு அந்த அறிவுறுத்தலை வழங்கி இருக்கின்றார்கள். ஏற்கனவே அந்த நாட்டு அரசினுடைய அமைச்சர்களும் பதவி விலகி இருக்கின்றார்கள். குறிப்பாக இளைஞர்கள் மீதான இந்த போர் நடப்பது போல அரசாங்கம் நடந்து கொள்வதாகவும் இது ஒரு அடக்கு முறையாக அரசு கையாள்வதாக அவர்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக இளைஞர்கள் கொல்லப்பட்டு நாடு துயரத்தில் ஆழ்ந்து இருக்கும் பொழுது அரசாங்கத்தில் தொடர்ந்து இருப்பது மனசாட்சிக்கு எதிராக இருப்பதாக தங்களுடைய பல்வேறு கருத்துக்களையும் அந்நாட்டு பதவி விலகிய அமைச்சர்கள் அந்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கருத்துக்களை தெரிவித்து பதவி விலகி இருக்கக்கூடிய நிலையில மற்ற மனித உரிமைகள் ஆணையமும் சரி, இந்தியா உள்ளிட்ட மற்ற சில நாடுகளும் நேபாள் அரசுக்கு பல்வேறு அந்த வேண்டுகோள் அறிவுறுத்தலை வழங்கி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக அந்த போர் பதற்றத்தை, அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பதற்றமான அந்த சூழலை குறைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜு.